எல்லாருக்கும் வணக்கம். நண்பேண்டா படம் டெஃபினட்டா மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் சாரோடைய அவரை ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன் நான் அவர் ஆஃபீஸில். சார் நீங்க பிறக்கும் போதே ஹீரோ, இதுக்கு மேல நீங்க எதுக்கு சார் இன்னொரு தடவை ஹீரோ அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்னைக்கு வந்து தன்னை பயங்கரமா டேம் பண்ணிக்கிட்டு, அதாவது அவர் வயிறு எப்போ அவருக்கு 28 இன்ச்சா இப்போ 30 இன்ச்சான்னு எனக்கு டவுட் இருக்கு. அவ்வளோ ஷார்ட் ஆஃப் பண்ணிட்டாரு, அதை அவ்வளோ ஸ்லிம் ஆயிட்டாரு, செம டேம்ட் ஆயிட்டாரு, ஒரு சீசன்ட் ஆக்டர் ஆயிட்டாரு. டெஃபினட்டா சாங்ஸ் பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 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 ஆக்டர் எப்போ முழுமையாடுறாங்கன்னா, இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்தி பாடுவாங்க, அப்புறம் பாடி லாங்குவேஜில் ஒரு டென்ஷன் இருக்கும், அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப இயல்பாக பண்ணிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னு ஆக்டர் சூர்யாவுக்கு நல்லா தெரியும், ஆர்யாவுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி ரொம்ப இன்னைக்கு ஒரு 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 நல்ல பண்பட்ட ஒரு நடிகருக்கு உண்டான ஒரு குவாலிட்டியோட ஒரு ஹீரோவா இருந்தவர் தன்னை நார்மல் ஆக்கிட்டு திருப்பியும் மறுபடியும் தன்னை இன்னொரு டெரிட்டரிலையும் ஹீரோ அப்ரூவ் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட் ரொம்ப நல்ல பாராட்ட தகுந்த ஒரு விஷயம். அப்புறம் சாங்ஸோட விஷுவல்ஸும் சரி, நயன்தாராவோட ஸ்டைலிஷ் மூமெண்ட்ஸும் சரி, டெஃபினட்டா she has carried the song so well. சூப்பர், டெஃபினட்டா சூப்பர். இந்த சாங்ஸையும் இந்த ட்ரெய்லரையும் ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் நான் பார்க்கணும்னு எனக்கு தோணுது. டெஃபினட்டாக உங்களுக்கு அதான் தோணுன்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் நண்பேண்டா டீம். தேங்க்ஸ் அலாட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சிவா மனசில் சக்தியிலேருந்து நான் பண்ண கடைசி படம் வரைக்கும் என் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார். அதுக்கு உண்டான பலன் தான் வந்து உதய் சார் இப்போ கொடுத்துருக்காரு இந்த படம் இருக்குது. அப்புறம் ரெட் ஜெயின் நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்குது. அதில் ஹாரி ஜெயராஜ் சார் மியூசிக் பண்ணுறாரு, நயன்தாரா ஹீரோயின் பண்ணுறாங்க, சந்தானம் சார் இருக்கார். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பாலசுப்ரமணியம் சார் இருக்கார், அவ்வளோ அழகாக இருக்குது சினிமோட்டோகிராஃபி. ஸோ அதுக்கு வந்து என்னோட டீம்லேருந்து ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் வந்து உதய் சாருக்கு நான் வந்து பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும், அவர் கரெக்டாக பண்ணணும், ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் வந்து நம்ம கேமராமேன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் எப்படி சார் ஷூட்டிங் போச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை ராஜேஷ், ஒரு 4 படம் பண்ண டேரக்டர் மாதிரி தான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் அவர் சொன்னது என்னென்னா, அவரோட டீம், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாருமே அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப முக்கியம். ஒரு முதல் படம் பண்ணுற டைரக்டருக்கு வந்து ஒரு நல்ல டீம் அமைகிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து படம் பண்ணுற கேட்டகரியில் இருந்தால் கூட சரி இந்த படத்துக்கு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணணும்னு நினச்சி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முதல் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ அந்த டீம் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சாங் பார்த்தோம், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை வேறு ஏதாவது ஆடியோ ரிலீஸ் போயிட்டோமா, நம்ம விஜய் சார் படம் ஏதாவது பார்க்குறோமான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டான்ஸு நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக ஓகேலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய டான்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதிர்வேல் காதல 2 சாங் இன்னும் நல்லா பண்ணியிருந்தார். இதில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபேஸில் எஸ் ஜே சூர்யா சார் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸில் அவருடைய மூமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் தெரியுது. அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு இந்த டான்ஸு. ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். இப்போ வந்து இவர் பாண்டியராஜ் சார் டைரக்டர் வந்து சிவகார்த்தியனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணங்கிறப்போ அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாதிரி ஆர்யா சார் வந்து விஷ்ணுவர்தன் சார் வந்து சொல்லுவார், இன்றைக்கி வரைக்கும் பெருமையாக சொல்லுவார். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் உதய் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ சந்தான சார் பற்றியும் சொல்லணும். என்னென்னா அவரை பற்றி சொல்லணும், ஒரு விஷயம் சொல்லணும்னா, சிவா மனசில் சக்தியில் எனக்கு அவர் எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இப்போ சங்கர் சாரோட ஐ படத்துக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா படத்துக்குமே அவருடைய பெஸ்ட்டு எப்பயுமே அவர் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த படத்துலையும் அவருடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஒரு புது டேரக்டரு, எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர்லாம் கிடையாது, எல்லாருக்குமே அவருடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது அவருடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு.
அந்த ஜானி ஜானி எஸ் பாப்பா அது நல்லா இருக்குது சார், அது சூப்பராக இருக்குது. ஸோ ஆல் டுகெதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேசணும்னு நினச்சி வந்தேன், பட் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது என்ன பேசுனே தெரில. ஸோ ஜெகதீஷ் என்னோட டீமில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நண்பேண்டா உதய் சார், மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு உங்களோட டான்ஸிங், ஆக்டிங் எல்லாமே. ஐ திங்க் ஆசம் பர்ஃபார்மன்ஸ். நயன்தாரா மேடம், நீங்கள் எங்ககிட்டே போயிட்டுருக்கீங்க, இன்னும் நிறையா படம் பண்ணணுன்னு வாழ்த்துறேன். அண்ட் ஆரிஸ் சார் மியூசிக் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். கண்டிப்பாக இந்த படத்துலேயும் அவரோட முத்திரை கண்டிப்பாக பார்த்துருப்பாரு நம்புகிறேன். ரெட் ஜெயண்ட் ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான கம்பெனி. அதுக்கு உதய் சார் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த மாதிரி கம்பெனிக்கு. பிகாஸ் எனக்கு வந்து மெட்ராஸ் பட்டணமில் அகோரம் சார் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த படத்துக்கு, அதே மாதிரி ரெட் ஜெயண்ட் அவங்க மூவிஸ் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு. அதே மாதிரி சைவம் ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக உதயநிதி சாரும் சண்முகமூர்த்தி சாரும் அர்ஜுன் ரவி சாரும் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி அவங்க டீமில் இருக்கிற ராஜா எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். இந்த படம் மிக பெரிய வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். பாலு சார் கேமராமேன், அவருக்கும் அவரோட ஒர்க் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அதாவது ஃபஸ்ட்டு ராஜேஷ் சார் டைரக்ஷனில் வந்த ஓகே, ரெண்டாவது வந்து என்னுடைய இயக்கத்தில் வந்த இது கதிர்வேலன் காதல். இந்த 2 படத்தை விட இந்த படத்தின் தலைப்பு நண்பேண்டா, இது வந்து உதய் சாருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு. இதுதான் அவருக்கு பொருத்தமான தலைப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நெருங்கி பழகி இருக்கிறதுனால எனக்கு தெரியும். பொதுவாக வந்து நட்பாக இருக்கும்போது இவங்ககிட்ட இதை சொல்லலாமா, இதை சொல்லக்கூடாதாமா, இதை ஷேர் பண்ணலாமா, ஷேர் பண்ணக்கூடாதான்னா சில டவுட்லாம் சிலட்ட இருக்கும். அது எதுவுமே உதய் சார்ட்ட இருக்காது. ரொம்ப ஓப்பனாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஸோ இது உதய் சாருக்கான தலைப்பு. இது நிச்சயமாக ஒரு ரொம்ப நல்ல படமாக வரும், ரொம்ப நேர்த்தியாக அவர் படம் பண்ணுவார்னு நம்பிக்கை இருந்துச்சு. அது எல்லாமே இன்றைக்கி விஷுவலாக வந்திருக்குது. ஸோ நிச்சயமாக இது ஒரு பெரிய ஆடியோவாகவும் சரி படமாகவும் ஒரு பெரிய வரவேற்பு பெற்ற படமாக, உங்களுக்கெல்லாம் பிடிச்ச படமாக இதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள். அவருடைய முதல் படத்திலிருந்து நான் அவரை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். தனக்கு எதுவுமே வராது, தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இன்னைக்கு திரையில் பார்க்கும்போது இது 3வது படத்தில் இவ்வளவு பெரிய மாற்றமா, குறிப்பாக அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி சாத்தியம்னா ஒரு அர்ப்பணிப்பு உழைப்பு இல்லாமல் இந்த இடத்துக்கு வர முடியாது. இந்த படத்தை பார்க்கும்போது இதோட இயக்குனர் ராஜேஷ் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸோ அந்த மரபு வழி படம் மாதிரி இது தெரியுது. ஏற்கனவே இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி. திரு உதயநிதி சார் அவர்களும் சந்தானம் அவர்களும் ஏற்கனவே நடித்த இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதே கூட்டணி மறுபடியும் இதில் சேர்ந்துருக்கு. அதனால் இதில் எளிதாக வெற்றி இங்கே கிடைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. எனக்கு என்னென்னா, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த நயன்தாராவோட வசீகரம் தான் என்னை ரொம்ப பாடாப்படுத்துது. ஒரு ராஜகுமாரி மாதிரி அவ்வளவு பேரழகாக இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.